திராட்சை செடியை நட பண்ண பிறகு பந்தல் வரைக்கும் வளர்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். அடுத்து பந்தலில் ஒரு 5 மாதம் வளர்க்க வேண்டியிருக்கும். ஒரு மாதம் ஓய்வு கொடுத்துட்டு நம்ம கவாத்து பண்ணணும். அதுக்கு பிறகுதே திராட்சை செடி காய்க்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சுதே முதலாக திராட்சை செடி காய்க்கும். பந்தல் வரைக்கும் வளர்க்குற சமயங்களில் பக்க கிளையில் இல்லாமல் ஒத்த செடியாக நம்ம வளர்க்கணும். பந்தலில் வளர்க்குற சமயங்களில் இதுக்கு நேர்மாறாக பக்க கிளை நிறைய வர்ற மாதிரி ஒடிச்சு விட்டு வளர்க்கணும். ஏன்னா திராட்சை கொத்துக்கள் பக்க கிளையில் மட்டும்தான் காய்க்கும். நமக்கு எவ்வளவு பக்க கிளையில் இருக்கோ அந்த அளவுக்கு விளைச்சலும் இருக்கும். இப்படி வளர்ந்த பிறகு நீளமாக வளர்ந்துருக்கக்கூடிய குச்சிகள், தேவையில்லாத பக்க கிளைகள், இது எல்லாத்தையும் நீக்கிட்டு காய்க்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு பக்க கிளையை நம்ம கட் பண்ணி இலைகள் எல்லாத்தையும் எடுத்து விட்டணும். அதுக்கு பேர் தான் இந்த கவாத்துன்னு சொல்கிறது. இப்படி கவாத்து பண்ணாதே திராட்சை செடி காய்க்கும். நம்ம கவாத்து பண்ண பிறகு 25வது நாளில் நம்ம திராட்சை செடியில் சப் பிராஞ்சஸ், மெயின் பிராஞ்சஸ் எல்லாத்துலேயும் புதிய புதிய துளிர்கள் வளர ஆரம்பிச்சிருந்துருக்கும். இதில் சப் பிராஞ்சஸில் வந்த புதிய துளிர்கள்லே நமக்கு பூக்கள் இருக்கும். மெயின் பிராஞ்சஸில் வந்த துளிர்களில் பூக்கள் எதுவுமே இருக்காது. அந்த துளிர்கள் நமக்கு எப்பயும் தேவையும் படாது. அதனால் இந்த 25வது நாளில் அந்த மெயின் பிராஞ்சஸில் பூக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய துளிர்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுறணும். அடுத்து கவாத்து பண்ண 35வது நாளில் அந்த பூக்கள் இருக்கக்கூடிய துளிரோட நுனிப்பகுதியை கிள்ளி விட்டு அதோட வளர்ச்சியை நம்ம நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா மட்டும்தான் பூக்கள் நல்லபடியாக பிஞ்சுகளும் ஆகும், அந்த குச்சியும் நல்லபடியாக விளையும். ஏன்னா அந்த குச்சி தான் நம்மளுக்கு அடுத்த முறை பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான காய்ப்பு குச்சி. அடுத்து 50லேருந்து 55வது நாள்களில் பிஞ்சுகள் எல்லாம் மிளகு சைஸ் அளவுக்கு பெரிய அளவாக வளர்ந்து நிற்கும். இந்த சமயத்தில் இலை கணுகளுக்கு இடையில் சின்ன சின்ன துளிர்களும் வரும். அதை எடுத்து விட்டுட்டு பிஞ்சுகள் எல்லாத்தையும் பந்தல் கீழே புறமாக ஒரே மாதிரி நம்ம கட்டி விடணும். 80வது நாள்களில் ஒரு கொத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் 1-2 பழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த சமயத்துலேயும் இலை கணுகளுக்கு இடையில் சின்ன சின்ன துளிர்கள் வரும். வளர்ந்துருந்தால் அந்த துளிரையும் எடுத்து விடணும். 110லேருந்து 120 நாளுக்குள்ளே நம்ம திராட்சை பழங்கள் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா இனிப்பு சுவை கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தாராளமாக நம்ம அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணி முடித்த பிறகு 10லேருந்து ஒரு 15 நாள் திராட்சை செடிக்கு ஓய்வு கொடுத்துட்டு மீண்டும் நம்ம கவாத்து பண்ணணும். அப்படி கவாத்து பண்ணோம்னா அதிலிருந்து வரக்கூடிய துளிர்களில் பூக்கள் கிடைக்கும். அந்த பூக்கள் 4 மாதத்தில் நம்மளுக்கு பழங்கள் ஆகும்.